நான் இந்த டெமோக்ரஸியை ரொம்ப வரவேற்கிறேன். பணத்தை மீறி இங்க ஒரு விஷயம் ஜெயிக்குதுன்னு நான் நினைக்க சந்தோஷப்படுறேன். ஜாதியை மீறி ஒரு விஷயம் ஜெயிச்சிருக்கு, மதத்தை மீறி ஒரு விஷயம் ஜெயிச்சிருக்கு. ஆளுநர் யார் கையில் வச்சிருக்கேன்? பிஜேபி. பிஜேபியோட சில டிமாண்ட்ஸை விஜய் நிறைவேற்றுற வரைக்கும் நிறைவேற பண்ணாங்க. இது டாஸ்மார்க் போடுங்க விஜய், எந்த கேள்வியும் கிடையாது. உங்க வேலை விமர்சனமே இல்லை. தினம் 1/2 மணி நேரம் உங்க போயிருந்துட்டு போறேன். வேலைக்கு போறது முன்னாடி காலையில் ஒரு 1/2 மணி நேரம் போயிருந்துட்டு ஞாபகம் வாழ்கிறேன்னு போயிருந்துட்டு போறேன். நான் டாஸ்மார்க் கூடிய டாஸ்மார்க் எடுத்து சாத்து எதுவுமே வேண்டாம். டெஃபரெண்டாக சொல்கிறீங்க டாஸ்மார்க் சாத்துங்க. நேற்று கூட போட்டுருந்தீங்க டாஸ்மார்க் சாத்துங்க. நான் மிஸ்ஸில் போட்டுட்டே பேசுகிறேன். நீ எல்லாம் என் கட்சிக்கு தேவையில்லடா. முதல்ல ஒன்றை மேலே ஆளுதாட்டா அந்த கட்சிக்கு தேவையில்லை. நீ தான் ஆபத்தான விஜய். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? நேற்று நைட்ல இருந்து ஒரே பரபரப்பா இருக்கு. டிஎம்கே சேர போதுன்னாங்க. இப்போ காலையில் என்னன்னா விஜய் வந்து ஆளுநரை பார்க்க போயிருக்காங்க. பூ கட்சி தன் வேலையை தொடங்கி விட்டது. விஜய்க்கு நம்ம ஓட்டு போடல அதெல்லாம் விடுங்க. ஓகே, அவர் எதை போட்டு அடிச்சு மேலே வந்துட்டாரு. ஆனால் அவரை வந்து முதல் விஷயம் அரசியலமைப்பு சட்டப்படி அவர் ஆட்சி அமைக்க சொல்லிட்டு இப்போதைக்கு பாக்கி 2 பேரும் பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மை கட்சி ஆட்சி அமைக்க சொல்லிட்டு அவங்க ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். கொடுத்து நீ பெரும்பான்மை நிறுவின்னுலாம். முதல் விஷயம் இதுதான். அதுக்குள்ள இவங்க எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. யாரு தாவேக்காவில் எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிப்பாங்கன்னு வச்சுங்க. ஆனா ஆட்சியை அமைக்க விடாம பண்றது எப்படி சரி? ஆமா, ஆளுநர் வந்து முதலமைச்சரே இல்லாத ஒரு நாடா வச்சிருக்க முடியுமா? எத்தனை நாள் வச்சிருக்குது? டெய்லி நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை யார் பேலன்ஸ் பண்றது? யார் ஒத்துக்கிறது? ஆளுநர் எனக்கு என்னட்டு போயிடுவாருங்க. ஏங்க அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பிரச்சனைக்கே ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. கடைசா அண்ணா யூனிவர்சிட்டி ஆளுநர் கண்ட்ரோல தான் இருந்துச்சு. ஆனா அதே திராவிடர் மாடல் திமுக போய் சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் முடிச்சுட்டு வந்தாங்க. துணைவேந்தர் போஸ்டிங் போடுறத மாநில அரசு போடலான்னு. இன்னைக்கு விஜய் அவருடைய திட்டங்கள் நிறைவேற்றினாலுமே அதையுமே வரவேற்கிறாங்க. இதில் ரொம்ப ஹானஸ்டா அந்த ஹானரபிள் தமிழ்நாடு சிஎம் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுவேன். நம்ம சமகாலத்தில் இப்படி ஒரு மனுஷனை பார்த்துட்டு சாவறோங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஸ்டாலின் சார் நினைச்சிருந்தா விஜய் ஆட்சியை அமைக்க முடியாது. சின்னதா ரெட்டலையோட கை கோத்தாங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? ரெட்டலையா டிஎம்கேல இருந்து வந்த கட்சி தானேங்க. எம்எல்ஏ இருந்தவர் தானங்க எம்ஜிஆர். ஏங்க அது ஏடிஎம்கேல இருக்க பாதி மந்திரி டிஎம்கே காரவங்க, டிஎம்கேல இருக்க பாதி மந்திரி ஏடிஎம்கே காரவங்க. அண்ணன் சேகர்பாபு உள்பட ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க தானே. இதுல ஒன்றும் பெரிய லெவல்ல 2 திராவிடன் மாடல் தானே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானுங்க. இது என்ன திராவிட முன்னேற்ற கழகம் தானுங்க. எல்லாம் தீக்காவிலேருந்து கிளம்புனது தானுங்க. ரைட்டு, 2 பேரும் கை கோத்துருவாங்க அப்படின்னு போது அந்த முடிவுக்கு ஒத்துக்கலை. இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ பாண்டிச்சேரி ரிசார்ட்ல தங்க வச்சிருக்காங்க. வெளியில விடாம அந்த கட்டுக்கோப்புல வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. யாரோட நம்புறது, எங்கிட்ட அங்கிட்டு போயிடுவாங்களோ. ஏன்னா ஓட்டு போக யாருமே போடலையே. கொள்ளுகொலை கேட்காம பணத்தை வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போடலங்க, மறுக்கவே முடியாது. நான் இந்த டெமோக்ரஸியை ரொம்ப வரவேற்கிறேன். பணத்தை மீறி இங்க ஒரு விஷயம் ஜெயிக்குதுன்னு நான் நினைக்க சந்தோஷப்படுறேன். ஜாதியை மீறி ஒரு விஷயம் ஜெயிச்சிருக்கு, மதத்தை மீறி ஒரு விஷயம் ஜெயிச்சிருக்கு. நம்மளோட என்டையர் பாலிடிக்ஸோட கட்டமைப்பு வேற மாதிரி இப்ப தெரியுது. அது ஒரு முன்னெடுப்பாகவே வச்சுக்குவோம். விஜய் வந்து எப்படி ஆட்சி அமைக்கிறாரு நம்ம சொல்றோம். 6 மாசம் வரைக்கும் நான் கமெண்ட் அடிக்க முடியாது. அது வரைக்கும் விஜய் கட்சிக்காரங்க செய்யற அட்ராசிட்டிஸை மட்டும் நான் பேசுறேன். விஜய் வந்து 6 மாசம் கழிச்சு அவர் அரசியல்ல வந்து இவங்களெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றாரு, எப்படி கட்டுப்படுத்துறாரு, எப்படி இவங்க வழி நடத்துறாருங்கிறது நான் பார்க்கணும். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீ ஆட்சி அமைக்காம ஒருத்தர் எப்படி நம்ம கமெண்ட் அடிக்க முடியும்? மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த மக்களை நான் மதிக்கணும், ரொம்ப மரியாதை கொடுக்கணும். பணம்லாம் எல்லா கட்சியும் செலவு பண்ணிச்சு தம்பி, நம்ம இல்லைலாம் மறுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஆனா இந்த ஸ்டாலின் சார் அவர் எதுக்கிற பாராட்டுறேன்னா, அவர் நினைத்திருந்தால் ஒரு நிமிடத்து விளையாட்டு தான் அது. ஆமா, அவர் காலையில என்ன சொல்லியிருந்தோம்னா, தாவேக்கு ஆட்சி அமைக்கிறதுல நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், தொந்தரவு பண்ணாது. ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாங்க, நாங்க ஒதுங்கி நிக்கிறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நீங்க ஆட்சி அமைங்க, எதிர்கட்சியா நாங்க இருந்து செயல்படுறோம். இப்ப இது ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் சொல்லுங்க. 108 தொகுதியை மொத்தம் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, நம்ம நாட்டில் உயிர் காக்கும் மருத்துவத்துக்கு 108 தான். அதுல 1 கழிச்சிருங்க. விஜய் வந்து 2 தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. 1 ராஜினாமா பண்ணணும். 1 ராஜினாமா, பெரம்பூர் இங்க திருச்சி 2ல 1 மைனஸ் பண்ணா பாக்கி 107 தொகுதி. 1 தொகுதி ஆளுநர் போடணும், பாக்கி 106. ஆளுநர் எப்ப போடலாம்னா கடைசியா வேணா ஒரு ஓட்டு போடலாம். அதாவது நெக் ஆஃப் மூவ்மெண்ட் சொல்றாங்கல்ல, போட்டாதான் தப்பிக்குள்ள ஆளுநர் ஓட்டு போடலாம் கட்சிக்கு. அடுத்தது 106 தொகுதி பிளஸ் 5 காங்கிரஸ், 111. இன்னும் தேவை 7. இப்ப ஜெயிச்சிருக்கவங்களை கூட்டினாலே வராது. 7 இருக்குல்ல, 7 இப்ப ஜெயிச்சிருக்காங்கல்ல, இவங்க போறதா ஒரு வேலை வச்சுக்குவோம்.
தேமுதிக, சிபிஐ, சிபிஐ, சிபிஎம், எம், விசிக, விசிக, பிஎம்கே, பிஎம்கே இதெல்லாம் சேர்த்தாலுமே அந்த பார்டர் தான் வரும். கழுத்தை பிடிச்சி சொல்லுவாங்கல்ல செக் மேடு, அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் நித்தம் ஆட்சி நடத்த முடியாது. சின்ன பிரச்சனைக்கு நான் ராஜினாமா பண்ணுறேன்பாங்க, என்ன பண்ணுவீங்க? இல்லை ஒருவேளை தாவேக்கால உள்ள 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணால் என்ன செய்வீங்க? அதுக்கும் வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. எல்லாம் புதுசாக வந்திருக்காங்க. எனக்கு இன்னும் பதவி தெரியா தலையா டெய்லி இப்படி வந்து டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ திமுக அதிமுகவில் வந்து செய்ய மாட்டாங்க தம்பி. ஏன்னா ஜெயலலிதாவை பார்த்து பயந்தவர்கள் அதிமுகவில் இருக்கிறாங்க. இன்னமும் ஜெயலலிதா என்ன பயம்தான். திமுகவில் கலைஞர் கருணாநிதியை பார்த்து வளர்ந்தவங்க. அந்த பயம் இன்னமும் இருக்கும். தொலைச்சி கட்டுவாங்கடா, ஏன்டா நம்ம வாட்ட வாயை மூட்டுட்டு போகணும். கட்சி தாவாங்க தம்பி, ரொம்ப நேக்கா பார்த்து தாவிடுவாங்க. பிரச்சனை இல்லாமல் தாவுறது. போயிட்டு அவதூறெல்லாம் பேசப்பட்டாங்க, உழைச்சி ஜெயிச்சாச்சு அதோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நேற்று ஒரு எம்எல்ஏ, தஞ்சாவூர் எம்எல்ஏ தண்ணியை போட்டு டான்ஸ் ஆடி வீடியோ வெளியாயிட்டு. தண்ணி போடுறது சகஜம்தான், எல்லாரும் செய்கிறது தான். பட் அது வீடியோவாக எடுக்கிற அளவுக்கு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களா? உங்களை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியணும் இல்லைங்க. நம்ம அலுவலகத்திலே சீக்ரெட்ஸ் பேசக்குள்ள செல்லெல்லாம் வெளில வச்சுட்டு வாங்க. உள்ள யார் தெரிஞ்சவங்க வர்றாங்க, செல்ல வச்சுட்டு வாங்க, உள்ள பேசுவோம். முக்கியமான கேஸ் டிஸ்கஷனா செல்ல வச்சுட்டு வாங்க. அவருக்கு தெரியாம வீடியோ எடுத்த மாதிரி இல்லையா சார்? அவர் கவலையே படலையா? அவர் அது கவலையே படலை. இதெல்லாம் தவிர எவ்வளோ பெரிய தொகுதி, தஞ்சாவூர் தொகுதியில் ஜெயிச்சிருக்கீங்க. உங்களை மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஜனத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. நீங்கள் பட்டா கத்தியில் கேக் வெட்டினதோ, தண்ணியை போட்டு ஆடுறதோ தப்பு சொல்லலை. எல்லாம் அவங்க 4 செவத்துக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் அது பொது வழியில் வந்து செஞ்சீங்கன்னா விமர்சனம் பண்ணுவாங்க. விமர்சனம் பண்ணால் நீங்கள் கெட்ட கெட்ட வார்த்தையில் இன்னும் பேசுறது நிறுத்தவே இல்லை. நீங்கள் தான் சிஎம் ஆகிட்டீங்கல்ல, உங்களை ஆதரவு தானே சொல்கிறோம், எப்படி ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறோம். இப்போ பாமக, விசிக, கம்யூனிஸ்ட்டு, யார் யார் இருக்கா, தேமுதிக போகிற ஐடியா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்குறாங்க, சில வேலைகள்லாம் நடந்திருக்கு. செக் மேடு தான், இங்கேயும் அங்கேயும் செக் மேடு தான். அவங்க எப்படி போக முடியும்? ஆமாம், பிரேமலதா என்ன சொல்லியிருந்தாங்க, விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை தான், ஆனால் அதுக்காக நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டாங்க. போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க மாறி மாறி தான் அவங்க அழிஞ்சு போனாங்கன்னு அவங்க தெரிஞ்சு போச்சு. இங்கிட்ட அங்கிட்டு ஒரு நிலைப்பாடு வேணும் தம்பி. நிறைய பேர் கீழே கமெண்ட்ல வந்து கேட்குறீங்க, சார் நீங்கள் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இல்லாமல் இப்படி பொத்தாம்பதுவாக பேசுறதான்னு கேட்குறேன். யாரோ ஒருத்தருக்கு நான் ஃபேவரட்டாக நின்று பேசணும்ல, இல்லாட்டி வெள்ளக்கேற்ற நீராக போயிடாதா? எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கக்கூடாதான்னு கேட்குறேன். எனக்கு ஒரு பார்ட்டி மூமெண்ட் ஐடியாலஜி எனக்கு இருக்கு. நான் பேஸ்ட் ஆன் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி பேசுவேன், திராவிடர் மாடல் ஐடியாலஜி பேசுவேன். அதுக்காக நான் விஜய்க்கு எதிரானவன் இல்லை. விஜய்க்கு நான் வந்து விஜய் வந்து அவ்வளோதான், தட்ஸ் இட். விஜய் அவ்வளோ நம்ம பேசியிருக்கோம். அதெல்லாம் அவருடைய அரசியல் பிஃபோர். நீங்கள் இப்போ அரசியல் முழு அரசியல்வாதி விஜய். நாளை சிஎம் பதவி ஏற்றீங்கன்னா என் நாட்டின் முதல்வர் ஐயா, நீங்கள் என் நாட்டின் முதல்வர். நீங்கள் பூர்ண மதுவிலக்கு மட்டும் கொண்டு வாங்க விஜய். பாக்கி திட்டங்கள் நிறைவேற்றாமல் போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், அது பிறகு பேசிக்குவோம். நீங்கள் டாஸ்மார்க் எடுத்து சாத்துங்க, எதுவுமே வேண்டாம். டெஃபினட்டாக சொல்கிறீங்க, டாஸ்மார்க் சாத்துங்க. நான் நேற்று கூட போட்டுருந்தீங்க, டாஸ்மார்க் சாத்துங்க, நான் விசில போட்டுட்டே பேசுகிறேன். நீ எல்லாம் என் கட்சிக்கு தேவையில்லடா. முதல்ல ஒன்றுமே ஆளுதாட்டா அந்த கட்சிக்கு தேவையில்ல. நீ தான் ஆபத்தானவன் விஜய்க்கு. விஜய்க்கு ஆபத்து யாருமே கிடையாது. இந்த இருக்கு பார்த்தீங்களா, நான் நிச்சயமாக ஒரு கூட்டு வரேன், நீ வந்து பேசுங்க விஜய்க்கு ஆதரவான்னு சொல்கிறதுக்கு மனதில்லை பாரு. அப்போ நீ என்னை ஒரு எதிரி போக்கில் பார்த்தா நான் உன்னை எப்படி பார்ப்பேன்? நீ எதிரியாக தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன பல மடங்கு எதிரியாக பார்ப்பேன். கண்டிப்பா பழனி பாபா சொல்ற மாதிரி தான். பாரு, என்ன சாதுவா பார்த்தா நான் சாதுவா இருப்பேன், சாய்வா பார்த்தீங்கன்னா சாய்வா இருப்பேன், விரோதினா என்ன விட ஒருத்தர் இருக்க முடியாது, அந்த மாதிரி இருப்பேன் மாதிரி பழனி பாபா. அந்த வழி வந்தவனாலாம் உங்க உருட்டல் மிரட்டல்லாம் இங்கே வேலைக்கு ஆகுது. நான் ஒரு நியாயத்தை சொல்றேன், ஆட்சி அமைன்னு சொல்றேன். நான் உனக்கு அதுக்கான எந்த வழியில போய் அமைச்சிருங்க. இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கு உங்களுக்கு தான். திமுக அதிமுக ஷேக் பண்ணாங்கன்னு வச்சுங்க கையை, கேமே இல்லை, யாருக்கும் இல்லை. ஆல்ரெடி கர்நாடகாவில் பண்ணாங்களேங்க 2.5 வருஷம். இப்போ என்ன ஆகிட போகுது? ஏடிஎம்கே 2 வருஷம், டிஎம்கே 2 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், முடிஞ்சு போச்சு. சிஎம் ஏதோ ஒரு தொகுதியில் யாராவது ராஜினாமா பண்ணிட்டு ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சுட்டு போக வேண்டியதானே. சிஎம் ஆன பிறகு ஜெயிச்சுக்கலாம், தெரியுமா இல்லையா? அது கண்டிப்பா சிஎம் ஆகிட்டு தான் நீ ஆகணும். இல்லை, மெஜாரிட்டி காமிச்சிட்டு நாங்கள் மெஜாரிட்டி சொல்கிறோம் தான். சிஎம் ஆன பிறகு ஜெயிச்சுட்டு போகிறாரு அவரு. அரசியல் ரொம்ப ஆழமானது, ரொம்ப வேடிக்கையானது, ரொம்ப நுட்பமானது, ரொம்ப பயங்கரமானது. அரசியலை விட ஒரு பயங்கரமான ஆயுதமே இந்த உலகத்தில் இல்லை. இது பவர்ஃபுல் வெப்பன்ஸ். எல்லாரும் கையில இருந்து ஓட்டு போட்டோம்ல, நம்ம கடமையை ஆற்றியாச்சு. இப்போ நடக்கிற இந்த டிராமாவை தான் பார்க்கணும்.
ஆளுநர் யார் கையில வச்சிருக்கா? பிஜேபி. பிஜேபியோட சில டிமாண்ட்ஸை விஜய் நிறைவேற்றுற வரைக்கும் நெருங்க விட மாட்டாங்க. ஒருவேளை அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா மே 4 ரிசல்ட்டோட அரசியல் முடிஞ்சுன்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் தெரியலையா இருக்கும். அதனாலதான் யாருக்கு? விஜய்க்கு. இல்ல, விஜய்க்கு நல்லா அரசியல் தெரியுது. யாரும் நல்லா இயக்குறாங்க. ஏங்க பின்னாடி ஐஏஎஸ் ஆர்ன்றதெல்லாம் இருக்காருங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க? விஜிலன்ஸ் இருந்தவர் தானே அவரு. அவர்லாம் இருக்காரு. என்ன நீங்க அவ்வளோ எத்தனை ஐஏஎஸ் வீட்டில் குமிகிறாங்க? அப்படியே திருச்சியில் கூட சகாயம் சார் இருக்கிறதா கேள்வி? அப்படியா? ஆமா, கன்ஃபார்ம். நல்ல கேண்டிடேட், ஒரு தகுதியான மனிதர். ஜெயிக்கட்டும், ஜெயிச்சு விடுவார். யாருனாலும் ஜெயிப்பாங்க திருச்சியிலாம். ஆனா வாபஸ் வாங்குற திருச்சி தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டா? 90% கன்ஃபார்ம் இருக்கு. ஏன்னா அவர் பெரம்பூர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, நான் மாதம் ஒரு முறை உங்களுக்கு சந்திக்கிறேன்னு. அப்ப பெரம்பூர் வாபஸ் வாங்க முடியாது. ஆமா, மாதம் ஒரு முறை வரேன்னு சொல்லிட்டு இப்படி வாபஸ் வாங்குவீங்க அப்புறம். ஆனா இதுவா இருந்தா கூட வேற எம்எல்ஏ இருந்தா கூட வந்துட்டு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அவருக்கு இங்கே ஆக்சஸ், பெரம்பூர் தான் ஆக்சஸ் கிட்ட இருக்கு. திருச்சிங்கிறது அவருக்கு எக்ஸ்பென்சிவ், மோர் எக்ஸ்பென்சிவ். ஃப்ளைட்டில் போனாலும் செலவு தாங்க. 30 லட்ச ரூபா ஒரு டிக்கெட்டு, 30 lakhs ஒரு டிக்கெட்டு. அவர்தான் ஜெட் வச்சிருக்காரு. இல்லை, செலவு தானே. நம்ம தனியாக கான்வே வழியாக போனாலும் பப்ளிக் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவோம். அவர் ஆட்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷங்க, மகிழ்ச்சி. ஆட்சி நடத்துங்க. ஆனால் ஒரு 6 months கழிச்சு நாங்கள் கமெண்ட் அடிக்க ஆரம்பிப்போம். நீங்கள் நல்லது பண்ணால் நல்லது தான், கேள்வி கெட்டது பண்ணால் கெட்டது தான். கேள்வியும் கேட்போம். நீங்கள் டாஸ்மார்க் போடுங்க விஜய், எந்த கேள்வியும் கிடையாது. உங்கள் வேலை விமர்சனமே இல்லை. தினம் 1/2 மணி நேரம் உங்களை போயிருந்துட்டு போகிறேன். வேலைக்கு போகிறது முன்னாடி காலையில் வந்து உட்காந்து 1/2 மணி நேரம் போயிருந்துட்டு ஞாபகம் வாழ்கிறேன்னு போயிருந்துட்டு போகிறேன். என்ன டாஸ்மார்க் முடியாகும். நீங்கள் வேணால் கேட்கலாம், ஏன்னா இத்தனை வருஷம் ஆண்ட திராவிட கட்சிகள் நீங்கள் மூடலையே, நாங்கள் மூடலையே, நீங்கள் மூடுங்கன்னு தானே சொல்கிறோம். மாற்று கட்சின்னு சொல்கிறீங்க. மாற்றம் போதை ஒழிப்புக்கு மாற்றம் இதுதான். டெஃபினட்டாக அந்த நாட்டில் டாஸ்மார்க் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா ரொம்ப பெரிய சீர்கேடான சமுதாயம், குரங்கா மாற ஆரம்பிச்சுட்டோங்க. 4 இடவுல 4க்கு நாள் நம்மளோட செயல்பாடு. அவங்க கட்சியே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு எம்எல்ஏ சரக்கு போட்டு தன்னை வீடியோ எடுக்கிறது கூட தெரியல, டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு பாட்டிலோட. பாட்டில் இல்லாமல் வீடியோ போட்டால் கூட ஏதோ பேசி சமாளிச்சிடலாங்க. நான் என்ன சொல்றேன், சமாளிக்கிற அளவுக்கு நீங்க பெருங்குற்றம் பண்ணல. பெருங்குற்றம் இல்லை என்பதுக்கு ஆகிவிட்டது குடி. குடியை ஒரு பெருங்குற்றமா பார்த்துருக்கணும்ல. கண்டிப்பா. ஜாதிக்கு ஈக்குவலா பாக்குறேன் நான் குடியை. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா அதை நார்மலைஸ் ஆக்கிட்டாங்க. நார்மலைஸ் பண்றாங்களே. சாதாரண என்ன இந்த சொல்வதால் அவன் இன்னும் நிகழ்ச்சி இருந்தது. அவன் நல்லா வந்தா மேடம் என்ன கெஞ்சா அடிப்பான் அப்படின்னு பாருங்க. கெஞ்சா நார்மலைஸ் பண்ணி சொல்றாங்க. அது மாதிரி ட்ரிங்க்ஸ் நார்மலைஸ் ஆயிட்டு. ஆனால் ட்ரிங்க்ஸ் தொடர்ச்சியாக போனால் குரங்க ஆகிட்டு இருக்கான் எல்லா மனுஷனும். ஏங்க பாதி பேருக்கு மேலே, நான் வெளிப்படையாக சொல்கிறேன் தம்பி, நான் விசாரித்த வகையில் குடியை நிறுத்த ஆசைப்படுறான். குடி தன்னை அழிக்குதுன்னு அவனுக்கு தெரியுது, குட்டிக்குதுன்னு தெரியுது. ஆனால் அதுலேருந்து அவனால் விடுபட முடியவில்லை. குடி நோயாளி பிச்சை எடுக்கிறான் தம்பி, 5 ரூபா 10 ரூபான்னு பணம் வச்சிருந்து குடிக்கிறவன் நாளைக்கு உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணிப்பான், தப்பிச்சுப்பான். நீ எங்கே இருந்து வைத்தியம் பண்ணுறது? தப்பிக்க முடியாது. அப்போ இந்த குடிக்கு எதிராக நம்ம நிற்கணும்னா விஜயால மட்டும் இப்போதைக்கு முடியும். முதல் கையெழுத்து போடுங்க. பெண்களுக்கு இலவசம்னு சொன்னீங்க பேருந்து, அதெல்லாம் பெரிய லாட் ஆஃப் ப்ராப்ளம் உள்ள கோரிக்கை. பட் அது ஆல்ரெடி திமுகவோட வாக்குறுதி. அது எல்லாத்த விட நீங்கள் டாஸ்மார்க் நிப்பாட்டுறீங்க. தொடர்ச்சியாக நீங்கள் ஹார்ட் கட்டிக்கலாம். இந்த நாட்டிலே எடுத்து நீ வெளியே போகல. பட்டாளி மக்களோட ஐடியாலஜியெல்லாம் டாஸ்மார்க் ஒழிக்கிறது தாங்க. பட்டாளி மக்கள் கட்சி மேலே எவ்வளோ விமர்சனங்கள் நானும் வைப்பேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்லேயே ஒரு சேனல் எடுத்துறாங்க, மக்கள் தொலைக்காட்சி. சினிமா கலக்காத ஒரு தொலைக்காட்சி, வெறும் சுத்த தமிழில் தான் இங்கே செய்தி டெலிகாஸ்ட் ஆகும். அவங்களே கூப்பிடுங்க, வருவாங்க. அவங்க பிஜேபியோட ஆதரவோடய வருவாங்க. ஏன்னா கொஞ்சம் அவர் மேலே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, கேஸ் இருக்குது அன்புமணி அண்ணன் மேலே. பிஜேபிட்ட சொல்லிட்டே வருவாங்க, வேறு வழி இல்லைங்க, ஆட்சி அமைக்கணும், எங்களுக்கு சில மினிஸ்டர்ஸ் வேணும் அப்படின்ட்டு வருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் டாஸ்மார்க் பூர்ண முதல் பண்ணுங்க. இல்லை தமிழக வேல்முறை கட்சி வேல்முருகன் அண்ணன்லாம் எனக்கு ரொம்ப வருத்தங்க. அவரெல்லாம் உள்ளே இருக்கணுங்க. உள்ளனா ஜெயிலுக்குள்ளே இல்லை, அவர் போயிட்டு வருவார் நிறைய வாட்டி, பயப்பட மாட்டார். அவர் மாவீரன் தான். சுங்கம் தவிர்த்த சோழன் அல்லவா, டோல்கேட் அடிச்சு ஓட விட்டாரா இல்லையா? அவர் தாவேக்கா பக்கம் போயிருக்கணும். பட் தாவேக்கா இந்த மாதிரி ஜெயிக்கணும் யாருக்குமே தெரியாதுங்க. நம்மள ரிசல்ட் வரையுமே கருவி தான் ஊற்றிருந்தோம். அது ஒரு பெரிய எப்படி சொல்றது, திடீர்னு கோடை மழை போல. அது அன்பார்ச்சுனேட். அவங்களே எதிர்பார்த்துப்பாங்களா தெரியல. அவங்களே எதிர்பார்க்கலையே. எதிர்பார்த்துட்டு தான் இந்த ப்ரோக்ராம்லாம் நிறைய திட்டத்தோடு இருப்பாங்களே. கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கு இங்க அண்ணா அறிவாலயத்திலையும் ஒபோசிஷன் முஞ்சாலையிலையும் பதவியேற்பு விழாவுக்கு ரெடிமேட் போட்டுட்டு இருக்காங்க. சாமியான் அப்போ அவங்க எவ்வளோ கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கு. அதே தான் தமிழ்நாடு சிஎம் சொல்கிறேன். அடுத்த நாள் அதே தொகுதியில் போய் வாக்களித்தவர்கள் நன்றி தெரிவிக்கிறார். அதுதான் பாலிடிக்ஸ். அடுத்த போருக்கு ரெடி, அவங்க ரெடி. இப்போ போயிட்டு அதிமுக கை கவுத்துருவோம், ஆட்சியை கவுத்துருவோம், அதெல்லாம் நாஸ்டி பாலிடிக்ஸ். அது டிஎம்கே ஒருபோதும் செய்யவே இல்லை. அவர் இதை நார்த்தில் செஞ்சிருவாங்க இதெல்லாம், இந்த வேலையெல்லாம் பக்க ஸ்டேட்லேயே பண்ணலாம். ஆமாம், விஜய் கிட்டத்தட்ட கெஜ்ரிவால் கண்டிஷன் தான் விஜய்.
பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போதைக்கு தேவை அவருக்கு இந்த 7 எம்எல்ஏ மட்டும் இல்லை, ஒரு 20 எம்எல்ஏ பக்கம் இருந்து 27 எம்எல்ஏ பக்கம் இருந்தா அவர் ஆடாம 5 வருஷம் ஆட்சி நடத்தலாம். சேஃபா பண்ணலாம். சேஃபா நீ போனா நான் போனா நீன்னு இப்படியே ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 6 மாசம் கூட தாங்காது, கவுத்துட்டு போயிடுவாங்க. ஏங்க ஜெயலலிதா பிஜேபி விட்டு அறியலாங்க, கவுத்துடலாங்க. என்ன தைரியத்துல இருந்து சேராங்க தெரியல. இரட்டை பக்கம் ஜெயலலிதா கவிழ்த்து விட்டாங்க, தட்டத்தை பரட்டி விட்டு போச்சு ஆட்சியை. இந்த காங்கிரஸ்காரவங்களை என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஏங்க 15 வருஷம் சுமந்து இருக்குங்க திமுக. அப்படிப்பட்ட ஒரு கட்சி முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க. ஆமாங்க, முதுகுல எல்லாம் இல்லைங்க. என்ன இப்படி ஏங்க பண்ண முடியாதுங்க? ஏங்க ஈழப்போரில் வந்து இவங்களால தான் கெட்ட பேர், டிஎம்கே சில கெட்ட பேர் துடைக்கவே முடியல. அது ஈழப்போர் ஒரு முக்கியமான கச்சத்தீவு, அந்த கச்சத்தீவு, ரைட், எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் டிஎம்கே கழுத்து போட்டுச்சு, மேலே கழுத்து போட்டாங்க, இவங்க உத்திருந்தாங்க. வேற என்ன பண்றது? இதெல்லாம் துடைக்கவே முடியாத கரைகள் அதை திமுக வச்சிருக்கு. சில விஷயங்களை ட்ரை பண்றாங்க, அது எப்படியாவது மீட்டரும் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. ஸோ தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு இந்த கான்வாயெல்லாம் கொடுத்துட்டு உடனே ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. என்ன நாளைக்கு அவர்கிட்ட தானே வேலை பார்க்க போறீங்க, விஜய்கிட்ட தானே வேலை பார்க்க போறீங்க. அது என்ன கொடுக்குறது எடுக்கிறது இல்லை, சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி இல்லை. கான்வாய் இருந்தாலும் இருந்து போகிற நாளைக்கு என்ன இருக்கு, கெட்டு போச்சு. சும்மா தான் இருக்க போறாங்க. ஆனால் விஜய்கிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் கற்றுருக்கேன், நீங்கள் கற்றுருக்கீங்களா இல்லையா? என்னதான் பேசினாலும் என்னதான் திட்டினாலும் மௌனமா இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த உலகத்தில் தீர்வு இருக்கு. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது. காலம் ஒரு அற்புதமான மருந்து. எப்படின்னா திராவிட கட்சிகளை மீறி நீங்க எதுவுமே இல்லைன்னு வந்து ஒரு ஊர்து பாருங்க உள்ள. காலம் காங்கிரஸ் வீழ்த்தவே முடியாதுன்னு பிஜேபின்னு உள்ள புது அடிச்சாங்க பாருங்க. வேற 26 பேர் குடியேற்றினாங்க. ஆர்எஸ்எஸ் நாட்டை பிடிப்போம்னு பிடிச்சிட்டாங்களே. 3வது 15வது வருஷம், அதாவது 3வது 5வது வருஷம் உட்காந்துட்டாங்கல்ல, ஹாட்ரிக். அது பெரிய ஆச்சரியம். திராவிட கட்சிகள் வந்து ரொம்ப எளிதா விஜய் ரங்கராஜ் பாண்டியோட இன்டர்வியூ காலில் பார்த்தேன். சார் விஜய் 10 சீட்டுக்கு மேலே தாண்டா நீங்கள் அரசியலே பேச மாட்டேன்னு சொன்னீங்களே, சரி விடுங்க நான் ஆந்திராவில் பேச மாட்டேன். வேற வழி தெரியல, வேற வழி தெரியல தாங்கிற மாரி, அது விடுங்க ஆந்திராவில் பேசாம வந்துட்டு போறேன், கேள்வியை கேளுங்கன்ட்டாப்புல. நம்மளுமே பகிரங்கமாக தோல்வியை ஒத்துக்கிட்டோமே. நம்ம வந்து அரசியல் பேச மாட்டோம்லாம் சொல்லலை, விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு நம்ம ஆழமா நம்புறோம். ஆனால் இந்த இது பாருங்க, ஸ்ட்ராட்டஜி, எக்ஸிட் போல், இன்டர்போல்லாம் எங்கேயாவது இருந்தால் பிடிக்க வைக்கல. ஊரா உருகடை கொண்டு ஏதாவது அடிச்சு விடுறது வாய்க்கு வந்தது. நம்ம வாய்க்கு வந்தாலும் அடிச்சு விடல. இவங்க படுத்துற பாடு இவங்க எங்கே ஜெயிக்க போறாங்க, யாருமே கேம்பெயினிங்கே பண்ணலைங்கிறது தான் என்னுடைய தியரி. நாங்கள் யோசிச்சது எனக்கே ஜெயிச்சிட்டீங்க, நல்லாட்சியை கொடுங்க விஜய், உங்களை நம்பி தான் இந்த நாடு இருக்கு. 8.5 கோடி மக்கள் உங்களை நம்பி இருக்கிறாங்க. வாக்களித்தவர்களுக்கும் நீங்கள் தான் முதல்வர், வாக்களிக்காதவர்களுக்கும் நீங்கள் தான் முதல்வர், எதிர்கட்சி தலைவருக்கும் நீங்கள் தான் முதல்வர், முன்னாள் எதிர்கட்சி தலைவருக்கும் நீங்கள் தான் முதல்வர், பிரதமருக்கும் தமிழ்நாட்டு முதல்வர் நீங்கள் தான், திரௌபதி முர்மு அவர்களுக்கும் நீங்கள் தான் தமிழ்நாட்டின் முதல்வர், இந்தியாவிற்கு ஒரு மாநிலத்தின் முதல்வர் நீங்கள். அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் நீங்கள் நடப்பீர்கள், நடக்க வேண்டும் என்றும் உங்கள் RS தமிழ்வேந்தன் வழக்கறிஞர். நன்றி.